சார்ந்த விவாதம் போயிட்டு இருந்த காரணத்திலான கூறுகிறேன். இன்று பள்ளிகளில் சமத்துவம் சார்ந்த பாடங்களே கிடையாது. ஆணும் பெண்ணும் சமம். இந்த ஆதிக்க சமுதாயம், ஆணாதிக்க சமுதாயத்தில் ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு பாடநூல், ஒரு மனித உரிமை பாடநூல், பெண்கள் சம உரிமை பாடநூல், ஆண்களும் பெண்களும் பசங்களும் பெண்களும் வகுப்பறையில் நாங்கள் சமம் என்ற அந்த கருத்து இருக்கு பாருங்க. அது மலராத ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் பார்த்துட்டு இருக்கோம். வெவ்வேறு விஷயங்கள்ல வளர்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வெவ்வேறு பள்ளிகளில் புதிய புதிய பாடங்கள்லாம் கொண்டு வரும்பொழுது சமத்துவம் சார்ந்த ஒரு 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 கல்வி, மனித உரிமைகள் சார்ந்த ஒரு கல்வி ஒரு சின்ன வயதிலிருந்து அவர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டால் கண்டிப்பாக இந்த ஆண்களும் பெண்களும் எதிர்காலத்தில் வித்தியாசமான ஆண்களாக, வித்தியாசமான பெண்களாக, அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய பெண்களாக அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள். ஆகவே அது இல்லை என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அது கண்டிப்பாக வர வேண்டும். ஏன்னா நீங்க பிரிவென்டிவ் சைட் சொன்னீங்க. இரண்டாவது, கொடூரமான சட்டங்கள்னு சொல்லும்போது கொடூரமான தண்டனைகளை பற்றி நான் கூறவில்லை, விசாரணை முறையை பற்றி பேசினேன். ஏன்னா இது முழுமையாக நீதித்துறை பொறுப்பெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே நீங்கள் தூக்கு தண்டனை கொடுப்பதன் காரணமாக பெண்களுக்கு எதிரான குறையும் என்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அதனால அது அப்படி இன்டர்பிரேட் பண்ணிட வேண்டாம். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உங்க கருத்திற்கு குறிப்பிட்டு இதை விட கொடுமையான சட்டங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இதைவிட அதிகமான, இன்னும் சொல்ல போனால் சீனாவில் தூக்கு தண்டனை மிக அதிக அளவில் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்குதான் மிக அதிக அளவில் இது போன்ற குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதும் சில புள்ளி விவரங்கள் சொல்கின்ற பொழுது அதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு மருத்துவ பரிசோதனை, ஒரு பாலியல் வன்முறை நடந்திருக்கக்கூடிய வழக்குல அதற்கு பின்பு அந்த பெண் படுகின்ற பாடு இருக்கு பாருங்க. மருத்துவமனைக்கு செல்வது, மருத்துவமனையில் அவர்களை விசாரிக்க மறுப்பது, 2 நாள் காத்திருந்து சொல்வது, இதெல்லாம் ரொம்ப கொடூரமான வன்முறை இந்த பெண்ணுக்கு எதிராக. ஆகவே இதையெல்லாம் ஒழுங்கு செய்ய வேண்டிய பொறுப்பு நீதித்துறையுடைய பொறுப்பு. பொதுவாகவே எப்பொழுதும் நம்ம மற்றவர்களை குற்றம் சாட்டி பழக்கப்பட்டவர்கள். நீதித்துறையை குற்றம் சாட்டுவது, நீதித்துறையை கேள்வி கேட்பது போன்ற விஷயங்களில் நாம் இறங்கினால்தான் வேகமான நீதி பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வேகமான சரியான தீர்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த பாதுகாப்பு அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நிச்சயமாக. இப்போ இதை தொடர்ந்து பேசுகின்ற பொழுது இன்னொரு இடத்திலும் நிறைவே நாம் மாறுபட வேண்டியிருக்கின்றது. பொதுவாக மிக அதிக அளவிலே தலித்துகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் தான் அதிகம் என்ற இடத்திலும் பத்மா மாறுபட்டிருந்தார். பொதுவாக பெண்களுக்கு எதிராக எல்லா பெண்களுக்கும் நடக்குது அப்படிங்கிறீங்க இல்லையா? அதுதான் அது எல்லா அதுல அப்படியெல்லாம் பார்த்து பண்ணுவதில்லை. அவர்களுக்கு ஒரு பெண் அப்படிங்கிற கோணத்தில் மட்டும்தான் பார்க்குறாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது செய்யக்கூடிய பாலியல் வன்முறை அதில் எந்த சமூகம் என்கிறதெல்லாம் பார்க்கறது அப்படிங்கிற பட்சத்தில் பொதுவாக இன்றைக்கு ஹரியானாவிலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதிகமாக இங்கே பாதிக்கப்பட்டிருப்பது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால், தமிழகத்தில் அது போன்ற நடந்த விஷயங்கள் நீங்கள் நிறைவே அதில் கலப்பணி ஆற்றியிருப்பீர்கள் என்ற முறையிலே அது போன்ற விஷயங்களை பற்றி நாம் பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். இடைவெளிக்கு முன்பாக 2 நேயர்களும் இணைப்பில் இருக்கின்றார்கள். வணக்கம். சாத்தியமே. வணக்கம். இணைப்பு ரொம்ப நேரம் லைன்ல இருக்க சார். நீண்ட நேரமாக இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. இணைப்புக்கு வந்துட்டீங்க. சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. அதிராம்படத்துல இருந்து இருக்க சார் பேசுறோம். சொல்லுங்க உங்க பேரு, உங்க கருத்துக்கள். ஆமா சார், என் பேர் காதர் சாஹிப் சார். அதிராம்பட்டத்துல பேசுறேன். சொல்லுங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. பெண்களுடைய Dress தான் சார் ஃபர்ஸ்ட் ஆண்களை கவர் பெண்களுடைய Dress. அவங்க Dress ஒழுக்க கட்டுப்பாடு இருந்தா எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம நாட்டுல அவங்க பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறது குறையும். ரெண்டாவது நம்ம நாட்டுல சட்டத்தை அதாவது இதாட்ட பலாத்காரம் செஞ்சா முதல்ல இல்லன்னு சொல்ற மாதிரி உள்ள காலகட்டமா இருந்துச்சு. இன்னைக்கு நவீன முறையில டாக்டர்கள் நான் செய்யலன்னு சொன்னாலும் நிரூபிக்கக்கூடிய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச டிஎன்டி டெஸ்ட், எல்லா டெஸ்டும் வந்துருச்சு. இப்போ ஒரு ஆண் இல்லன்னு சொன்னாலும் அவன் செஞ்சாங்கிற நிரூபிச்சிடலாம், அந்த பெண்ணு இறந்தாலும். அப்படிங்கல அப்படி பலாத்காரம் பண்ற ஆண்களுக்கு நம்ம நாட்டுல மரண தண்டனை கொடுக்கணும். நன்றி சாஹிப். உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்துக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். மற்றும் ஒரு நேரம். வணக்கம். சாத்தியமே. வணக்கம் சார். இணைப்புக்கு வந்துட்டீங்க. யார் பேசுறீங்க, எங்க பேசுறீங்க? சார் வணக்கம் சார், நான் சுகுமார் பல்லாவரத்துல இருந்து பேசுறேன். சுகுமார், உங்க கருத்துக்களை சொல்லுங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் ஆன்மீகத்தின் மீது பயம் இருந்தா தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நம்ம அம்மா ஒருத்தர் சொன்னாங்க. ஆமாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலான தவறு நடக்கிற இடமே ஆன்மீகத்தை நடத்துற சாமியாருங்க மடத்துல தாங்க நடக்குது. பாத்தீங்கன்னா காஞ்சி தேவநாதன்ல இருந்து நித்யானந்தா வரைக்கும் ஆன்மீகத்துல இருக்கிறவங்க தான் பண்றாங்க. இப்ப அவங்களே அது மாதிரி இருக்கும்போது அவங்க ஆன்மீகத்தை பக்தர்கள் எப்படிங்க இருக்க முடியும்? அதனால ஆன்மீகம் விட சட்டத்தை கடுமைப்படுத்தணும். நிச்சயமா உங்களுடைய அழைப்பிற்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நாம விரிவாக விவாதிக்கலாம். அவர்களுடைய கருத்தின் மீது கூட ஒரு விவாதத்தை நகர்த்தலாம். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு